தெளிவா என்ன படம் தெளிவா இது என்ன படம் குழந்தைக்கு யாரோ மொட்டை ஆயிடுச்சு இதை பாருங்க இது போல முழு மொட்டை அடிக்காம விட்டாங்க குழந்தைக்கு ஏன்னா படத்துல ஃபுல்லா குழந்தைக்கு பாவம் பாதி மொட்டையில நடிக்க வச்சுக்கிறாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டை தெளிவா சண்டை இந்த சண்டையை அப்படியே கதையா எடுத்து வச்சுக்கிறாங்க தெளிவா படத்துல என் நிஜ வாழ்க்கையில பார்த்த போல இது ஒரு பக்கம் என் பொண்டாட்டி ஒரு பக்கம் என் மாமியார் பின்னாடி ஏன் அம்மா 3 பேரும் ரவுண்டு கட்டி நம்ம நடுவுல நிக்க வச்சு பண்ணுவாங்க பாரு காய்ச்சல் அப்படியே என்ன இருக்கு தெரியும் அந்த படத்துல பாவம் விஜய் சேதுபதி என்ன மாமியார் வீட்டுக்கும் மருமகள் வீட்டுக்கும் போட்டு அழின்னு அழிஞ்சுனுக்கிறாரு தெளிவா பாவம் அவரு உடம்ப வச்சு நீ எதுக்கு இதுக்கு அதுக்கு ஓடுவாரு இதைதான் இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க தெளிவா சூப்பரா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி அப்படியே செதுக்கி உண்மையான வாழ்க்கையில அப்படியே நடக்கிறது அப்படியே படத்துல கொடுத்துருக்காங்க தெளிவா ஏன்னா பொண்டாட்டி நல்லா தான் ரொமான்ஸோட இருந்தா அந்த பொராட்டா மாவுல பேசினு நல்லா தான் தன்னே அப்படின்னு ரொமான்ஸோட போயின்னு இருந்தாங்க ஒரே ஒரு மாமியார் கட்சி ஒரு ஃபோன் பண்ணா ஒத்த ஃபோனு தலை குடும்பம் பிரிஞ்சுது தலை ரெண்டா அப்படி பிரிஞ்சுது இந்த படத்துல அப்படியே பிரிஞ்சு முடிஞ்சு போச்சு தலையா வாழ்க்கைய இந்த படம் அல்டிமேட்டான ஒரு படம் நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குதோ அப்படியே தத்துவமா பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு படம் இதெல்லாம் ஃபேமிலியா பார்க்க கூடாது தெளிவா இந்த படத்தை ஃபேமிலி பார்க்க கூடாது மாமியார் மருமகள் வந்து பார்க்கணும் ஏன்னா நீங்க பண்ற கொடுமைய நீங்க தான் வந்து பார்க்கணும் ஃபேமிலியா வந்து பார்க்க கூடாது இந்த படத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் சொல்ல முடியாது எல்லாமே சூப்பரா இருக்கு ஆக்டிங்லாம் விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் வேற லெவல் சூப்பரா இருக்கு படம் பார்க்கலாம் வேற லெவல் படம் ஐ திங்க் இது மினிமம் 100 நாள் கண்டிப்பா ஓடும் நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு படம் ஃபுல்லாவே காமெடி தான் அதை தூண்டி கருப்பு கோயில் ஒன்று கான்செப்டா வச்சு எடுத்துக்கிறாங்களா அந்த இடத்துக்கு அந்த நாங்கள் நடிச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்றது மாதிரி ஃபுல்லாகவே சூப்பர் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ட் பண்ணிருக்க எல்லா கேரக்டருமே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதி சூப்பராக இருக்கு அந்த ஆக்டர் எல்லாமே வேற லெவல் ஆக்டிங் இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை விட இந்த படம் ஒரு ஸ்டெப் மேலே நடிச்சிருக்காரு சொல்லவே தேவையில்ல வித்தியாசமான சூப்பரா இருக்கு படமே சூப்பரா இருக்கு வேற லெவல்னு பாருங்க கமெண்ட் பாக்குறது ரிவ்யூ சொல்லி கேட்கறதுலாம் வேஸ்ட் உள்ள போய் பாருங்க படம் கொடுக்குற காசுக்கு டபுள் ஒர்த்து டபுள் ஒர்த் சூப்பரா இருக்கு மூவி உண்மையாக ஸ்பெஷலி சொன்னா ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம் இது எல்லாரும் ஆல் ஆர்டிஸ்ட்டுக்கும் 100க்கு 100 கொடுக்கலாம் நல்லா நடிச்சிருக்காங்க கான்செப்ட் என்னன்னா ஃபேமிலியில் வந்து ஈகோ தனமாக இருக்கக்கூடாது காமெடி இருக்குது இதில் எல்லாருமே இதில் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி கப்பல்ஸ் சின்ன பசங்க வரைக்கும் வந்து பார்க்கலாம் மூவி நல்லா பெஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க அண்ணா யோகி பாபு அண்ணா எஸ்பெஷலி இன்னும் சொல்லணும்னா சுரிலி அண்ணா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் எனக்கு உண்மையாக பிடிச்சி நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க முழு ஸ்டோரி வந்து ஃபேமிலியில் வந்து ஈகோன்னு ஒன்று இருக்கக்கூடாது அதை தான் காட்டுறாங்க அடிக்கடி இப்போ அவங்க ஏன்னா சண்டை போட்டு போகிறது வரதுமா இருக்காங்க லேக்லாம் போக இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஒரு கூட பேட் கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது எல்லாமே நடிச்சிருக்காங்க இவ்வளோ படத்தில் வந்து விட்டு நான் படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு அண்ணா கம்பேக் மாதிரி இன்னொரு படம் இதே மாதிரி வரும் கண்டிப்பாக எனக்கு இருக்கு இதோட இன்னும் எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா நல்ல ரிசல்ட் வரும் இதுவும் நல்லா இருக்கு ஆனால் சாங்ஸ் எதுவுமே பேடுன்னு சொல்லவே முடியாது எல்லாம் நல்லா இருந்தது மியூசிக்லேருந்து சாங்ஸ்லேருந்து பாடினது எல்லாமே அந்த மியூசிக்கும் நல்லா இருந்தது நல்லா பண்ணிருக்காங்க எல்லா மூவி விட எனக்கு இந்த மூவி தான் ரொம்ப பிடிச்சிச்சு சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் அந்த ஈகோன்றது போட்டி போட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல இப்போ டிவோர்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப காமன் பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு இந்த மாதிரி சண்டை போடுறது அது ரொம்ப வேற லெவலுக்கு போய் இப்ப எல்லாம் சண்டை போட்டு டிவோர்ஸ் ஆகுது அதெல்லாம் காமன் ஆயிடுச்சு அவங்க எல்லாம் வந்து பார்த்தா நல்லா திருந்துருவாங்கன்ட்டு நல்லா திருந்துருவாங்க ஏத்த மாதிரி இருக்கு அண்ணா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா 2 பேருக்கு நடுவுல ஈகோன்றது இருக்கக்கூடாது மெயின் இம்பார்ட்டன்ட் அதுதான் தலைவன் தலைவி நம்ம விஜய் சேதுபதி சார் நித்யா மேனன் அவங்களோட படம் பாண்டியராஜன் சார் வந்து டைரக்ஷன் பண்ணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே படம் ஆவரேஜா தான் இருக்க போகுது ஜென்ரலா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருந்தது பட் ஆனா படத்தை போய் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்கு ரொம்ப அருமையா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் யாருக்கான படம் எந்த ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா அவங்க ஸ்லாங்ல அவங்க ஊர் டைப்ல வந்து எடுத்துட்டு போய் அந்த ஒரு கோவில் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து பண்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வில்லேஜ் ஐடர்ஸ்க்கு வந்து நல்லாவே பிடிக்கும் படம் ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லாவே வந்து கரெக்ட் ஆகும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ளஸ் ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆக போகிறவங்க அவங்களாம் இந்த படம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு வந்து ஒரு 7 8 வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் நீங்கள் 200 போட்டு வரீங்க அப்படின்னா அந்த 200 வந்து ஃபுல்ஃபில்டாக போவீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்காதீங்க பட் ஒரு நல்ல ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்டர்டெயின் ஆகிட்டு போவீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் செட் ஆகாது 7 கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா யூஷுவல் விஜய் சேதுபதி தான்
அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவருடைய கேரக்டர் அதே தான். ஆனா அதை இந்த படத்துல இந்த வில்லேஜஸ்க்காக அதுவும் ஒரு பாண்டியராஜன் ஸ்டைல்ல பிளெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு அவ்வளவு மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம். பிளஸ் நம்ம வந்து திருச்சிற்றம்பலம்ல வந்து நித்யா மேனனை பார்த்திருப்போம்ல, அந்த சோபனா கேரக்டர் அந்த லவ் ஸ்டோரி வரையும் காமிப்பாங்க. அதே சோபனா கேரக்டரை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இந்த படம் வந்திருக்கு. அருமையா இருக்கு. சோபனா கேரக்டரை வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா பார்த்த மாதிரி இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்களோட காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரியில அந்த ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சிருப்பாங்கல்ல, இதை கண்டுபிடிச்சா கதை முடிஞ்சிரும்னு, அந்த விஷயத்த கடைசி வரை எடுத்துட்டு போறாங்க. என்னதாண்டா இந்த ஆர்கே சுரேஷுக்கும் விஜய் சேதுபதிக்கும் சண்டைன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ கடைசி வரை நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. அருமையா இருக்கு. பாண்டியராஜன் சார் ரீசெண்டா வந்து அவருக்கு சரியா போகலனாலும் இந்த படத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம்.